மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக இருக்கும். சில நேரங்களில் நண்பர்கள் நமக்கு நிச்சயமாக உதவியாக இருப்பாங்க. அப்படி அவங்க உதவியாக இருந்தாலும் நாமும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் அனுகூல சத்ருவாங்க. அனுகூல சத்ரு அப்படின்னா என்னன்னா, நமக்கு நன்மையே நினைத்து ஒருவர் வேலை செஞ்சிட்ருப்பார். ஆனால் சில நேரங்களில் அதுவே நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கையாள வேண்டியது அவசியம். இருந்தாலும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறது இதில் இருக்குது. தன வரவு, தன லாபம் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும். உங்களுடைய பழுத்த அனுபவம், நிதானத்தன்மை இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகளில் கை கொடுக்கும். தொழிலில் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய தினமாக அமையும். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனதில் உற்சாகம் பிறக்கும். அதாவது சந்திராஷ்டம் முடிவுக்கு வருதுனாலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மனசில் உற்சாகம் பிறக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்நோக்கி இருக்கீங்களோ, எதை நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சாதகமான சூழல்கள் நிலவும். உங்களால் நீங்கள் எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய அளவில் நன்மைகள் நிறைந்த ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருது கடகராசி நேயர்களுக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதோ, கோர்ட்டு கேஸு இல்லை எதிரிகளோட நாம் எந்தாவது ஒரு விஷயங்களை பற்றி சம்பந்தப்படும் பொழுதோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டு தவறுகள் நிகழாமல் பார்த்து கொண்டால் நல்லது. அடுத்த சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானமாகவும் பொறுமை இழக்காமலும் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிளவுகளோ இல்லை தேவையற்ற வாக்குவாதங்களால் சில பிரச்சனைகளோ சில உறவு முறையில் சில விரிசல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையும் கையாண்டு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகவே அமையும். அதிர்ஷ்ட காற்று வீசும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். தன விஷயத்திலும் நல்ல தன லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அளவில் நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், நண்பர்களால் உதவி, எந்த ஒரு காரியத்தில் நம்ம கை வச்சாலும் அதில் நல்ல முன்னேற்றம், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் குறிப்பாக இந்த பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் சொல்கிறேன், இதெல்லாம் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் ஏற்படும். நல்ல தன லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். சில நேரங்களில் வந்து எதிர்பாராத விதங்களில் பின்னடைவுகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக அமையும். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த தினத்தில் நீங்கள் சரியான முறையில் செயல்படும் பொழுது பெரிய வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும் என்று நம்பலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். சில நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்வு ஏற்படுவதற்கான வழிமுறைகள் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால் முன்னேற்றமான தினம் என்று கொள்ளலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்பவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய, மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அவசியம். ஆனால் தெய்வத்தை வணங்கி நீங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது ரொம்பவும் சிறப்பாக பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய இப்போ நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து ஏதாவது பணம் முதலீடுகள்லாம் செஞ்சீங்கன்னா அந்த முதலீடுகள் ஒன்றுக்கு இரண்டாக பெருகக்கூடிய அளவில் நல்ல சூழல்கள்லாம் நிலவும். மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வந்து திறம்பட செயல்பட்டு நல்ல வெற்றி வாய்ப்பை அடைவதால் மனம் சந்தோஷம் அடையும். எந்த ஒரு விஷயமுமே வளர்ச்சி அடையக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் ரொம்பவும் சிறப்பாக அமையக்கூடிய தினமாக இருக்கிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இந்த வேலை மெனக்கிடுறதுமாங்க, அது மெனக்கிடக்கூடிய அளவில் சில சமாச்சாரங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு விஷயமுமே எளிதாக முடியாமல் இழுத்தடிக்க கொடுத்துக்கான ஒரு பாங்கை காண்பிக்கிறது. இந்த தினத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. வரக்கூடிய நஷ்டங்கள் என்பதை குறைக்க முடியுமே தவிர மொத்தமாக தவிர்க்க முடியாதுங்கிறத நாளாக இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம்.